عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمد ونصلي على رسول الكريم أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. كم من فئة قليلة غلبت فئة كثيرة بإذن الله والله مع الصابرين. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: يغفر لشهيد كل ذنب يغفر لشهيد كل ذنب إلا الدين أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அன்பு பண்பு எல்லாவற்ற உங்கள் திருநாம போட்டி துவக்குகிறேன். அல்லாஹ் சாதியும் சமாதானமும் சர்தாரே தோஜான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அன்னாரின் சான்றுகளை வலுவால் தேடி பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீகள், தபா தாபியீகள், உலக மூமின்கள், குறிப்பாக அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அத்தகைய நல்லொருளை நாடி வந்திருக்கின்ற அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாதியும் சமாதானமும் என்ற நிலவட்டுமாக. அன்புக்கு மன்னியத்திற்கு உரிய அல்லாஹ் நல்லடியார் அருமை சகோதரர்களே, நாம் இப்போது ஜமாதுல் அவ்வல் மாதத்தினுடைய பிறை ஒன்றிலே இருக்கின்றோம். சில நேரங்களிலே பொதுவான தலைப்புகளிலே உபதேசம் செய்யப்படுகிறது. சில மாதங்களிலே அந்த மாதத்திலே நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை மையமாக வைத்து பயான் செய்யப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே தான் சென்ற மாதத்திலே இறை நேசத்தை பற்றிய சில செய்திகள் உங்களுக்கு சொல்லப்பட்டது. இந்த ஜமாதுல் அவ்வல் மாதம் என்பது இஸ்லாமிய வரலாற்றிலே பல முக்கிய நிகழ்வுகளை மையமாக வைத்து சிறப்பு பெற்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. இந்த மாதத்திலே பல்வேறு நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் ஈமானுடைய மக்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு படிப்பினை தரக்கூடிய ஒரு முக்கிய நிகழ்வு நடந்தது. அந்த நிகழ்வு என்ன, அது நமக்கு சொல்லித் தருகின்ற பாடங்கள் என்ன என்பதைத்தான் உங்களுக்கு நான் சுருக்கமாக கூற வைக்கிறேன். இஸ்லாமிய வரலாற்றிலே தற்காப்பு யுத்தங்கள் என்பது மொத்தம் 27 நடந்திருக்கிறது. வரலாறுகளை கொஞ்சம் கவனித்து நாம் நினைவிலே பதிய வைக்க வேண்டும். இஸ்லாமிய வரலாற்றிலே மொத்தம் தற்காப்பு யுத்தங்கள் என்பது 27 நடந்திருக்கின்றது. அதில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தளபதியாக கலந்து கொண்ட யுத்தங்கள் என்பது 9. இந்த ஜமாதுல் அவ்வல் மாதத்திலே நடந்த யுத்தம் தான் மூத்தா போர் என்பதாக சொல்வார்கள். இந்த மூத்தா போர் என்பது ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஜமாதுல் அவ்வல் மாதத்தினுடைய பிறை 6 நடந்தது. கிபி 629ஆம் ஆண்டு
ஆகஸ்ட் அல்லது செப்டம்பரில் நடந்ததாக ஆய்வாளர்கள் பதிவு செய்கிறார்கள். இந்த மூத்தா என்ற இடம் எங்கே இருக்கிறது என்றால் ஷாம் நாட்டினுடைய பல்கா மாநிலத்திற்கு ஏறி இருக்கின்றது. அங்கிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு 2 நாட்கள் நடைபயணத்திலே வந்து விடலாம். அந்த அளவுக்கு பைத்துல் முகத்தஸுக்கு நெருக்கத்திலே இருக்கக்கூடிய இடம்தான் மூத்தா என்பது. அந்த இடத்திலே இந்த போர் நடந்த காரணத்தினால் தான் இதற்கு மூத்தா போரிடுவதாக சொல்லப்படுகின்றது. நம்மை பொறுத்தவரை பத்ர் யுத்தம், உஹது யுத்தம் என்பது தெரியும். மற்ற யுத்தங்களை பற்றிய அதிகமான செய்திகள் நமக்கு தெரியாது. இஸ்லாமிய வரலாற்றிலே நடந்த ஒவ்வொரு யுத்தத்துக்கு பின்னாலும் பல்வேறு பாடங்களும் படிப்பினைகளும் இருக்கின்றன. இதை ஏன் நான் கூறுகிறேன் என்றால், இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது பல வகையான வெறுப்புகளுக்கும் எதிர்ப்புகளுக்கும் அடக்கு முறைகளுக்கும் ஆளாவித்தால் இதை துளிர்விட்டு எழுந்திருக்கின்றது. இந்த இஸ்லாம் இந்த உலகத்திலே இருக்கும் காலமெல்லாம் இதை அழிப்பதற்காக வேண்டி கந்தனம் கட்டி கொண்டு அலைகின்ற ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அவர்களால் இந்த மார்க்கத்தை அழிக்க முடியுமா என்றால் ஒருபோதும் அழிக்க முடியாது. எல்லா காலத்திலேயுமே சர்வசக்தி படைத்தவர்கள் இந்த மார்க்கத்தை அழிப்பதற்காக வேண்டி பல்வேறு முயற்சிகள் செய்தார். சமீபத்திலே கூட உத்தரப்பிரதேசத்திலே ஐ லவ் முஹம்மத் என்று சொன்னதற்காக வேண்டி பல வகையான கஷ்டங்களை முஸ்லிம்களுக்கு அந்த அரசு கொடுத்ததையெல்லாம் நாம் நாளிதழ்களே பார்க்கின்றோம். இதுபோன்று எல்லா காலத்திலேயுமே இந்த இஸ்லாத்தை அழிப்பதற்காக வேண்டி முயற்சித்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சூரத்து ஸஃப்பிலே சொல்வான், யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹி, அவர்கள் அல்லாஹ்வுடைய ஜோதியான இஸ்லாத்தை வாயின் மூலமாக ஊதி அணைக்க நினைக்கிறார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன், இறை நிராகரிப்பாளர்கள் என்னதான் வெறுத்தாலும் கூட அல்லாஹ் தன்னுடைய மார்க்கத்தை முழுமைப்படுத்தியே தீர்வான் என்று அல்லாஹ் கூறுகின்றார். அந்த அடிப்படையிலே இந்த மூத்தா போர் ஏன் ஏற்பட்டது என்றால், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8ஆம் ஆண்டு மக்காவை வெற்றி கொள்கிறார்கள். மக்காவை வெற்றி கொண்டதற்கு பிறகு அந்த காலத்தில் இருந்த வல்லரசு நாட்டினுடைய மன்னர்களுக்கு மார்க்கத்தின் பக்கமாக அழைத்து மடல் எழுதினார். வரலாறு நன்றாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ரோம் நாடு, பாரசீகம், இது போன்ற பல்வேறு நாட்டினுடைய மன்னர்களுக்கு ஈமானை பற்றி, இஸ்லாத்தை பற்றிய தாவா அழைப்பு பணி மடல் எழுதுகிறார்கள். அந்த அடிப்படையிலே அந்த காலத்தினுடைய ரோம் நாட்டு முன்னர் ஹெர்குலுக்கு பெருமானார் இஸ்லாத்தின் பக்கமாக அழைத்து ஒரு மடலை எழுதி ஹாரிஸ் பின் உமை என்பவரிடத்திலே கொடுத்தனுப்புகிறார். அவர் பேர் ஹாரிஸ். கொடுத்தனுப்புகிறார். அவர் செல்கின்ற வழியிலே பல்கா என்ற மாநிலத்தினுடைய கவர்னராக இருந்த ஷுரஹபீல் என்பவர்தான் அந்த ஹாரிஸை கைது செய்து கொலை செய்து விட்டார். ரோம் நாட்டுக்கு கீழே இருக்கின்ற ஒரு மாநிலம் தான் பல்கா என்பது. அந்த பல்காவினுடைய கவர்னராக இருந்தவர் ஷுரஹபீல்.
அவர் இஸ்லாத்தின் மீது உள்ள எதிர்ப்பினால் வெறுப்பினால் அந்த தூதரை கைது செய்து கொலை செய்து விட்டார். எங்களுக்கே நீ மடல் கொடுக்கிறாய், மார்க்கத்தை சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஏற்றுப்பதால் இருக்கலாம். அப்படின்னா எவ்வளவு பெரிய வெறுப்புடையவனாக இருப்பார், கொலை செய்து விடுகின்றார். இந்த செய்தி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிய வருகிறது. பொதுவாகவே தூதர்களை கண்ணியப்படுத்துவது என்பது எல்லா காலத்திலுமே இருக்கின்ற உலகத்தின் நடைமுறை. ஒரு தூதரை அவமானப்படுத்துவது அந்த நாட்டை அவமானப்படுத்துவது. உதய காலத்திலே கூட இந்தியாவுடைய தூதரை அமெரிக்காவில் என்ன செய்த விமான நிலையத்திலே அதிகமாக பரிசோதனை செய்ததை எல்லாம் இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்தது. ஒரு நாட்டின் தூதரை கண்ணியப்படுத்துவது இந்த நாட்டை கண்ணியப்படுத்துவது, ஒரு தூதரை அவமானப்படுத்துவது இந்த நாட்டை அவமானப்படுத்துவது. இந்த யுத்தம் என்பது ஒரு தனி மனிதருக்காக ஏற்பட்டதால் இந்த யுத்தம் என்பது. இந்த மூத்தா போர் இருக்கிறது ஒரு தனி மனிதருக்காக ஏற்பட்டது. அந்த மனிதர் யார்? ஹாரிஸ் பின் உமைர். இவரை இந்த சுரஹாபின் என்பவன் கைது செய்து கொலை செய்து விடுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தகவல் தெரிந்த போது பெருமானார் அவர்கள் நெருண்டிருந்தார்கள், கோபப்பட்டார். இதற்கு பழிவாங்கே தீர வேண்டும், இது நம்மை மறைமுகமாக போருக்கு அழைப்பது, கொலை செய்வதே போருக்கு அழைப்பது. அதனால் நீங்கள் செல்லுங்கள் நிர்வாகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3000 சஹாபாக்களை தயார் செய்து அனுப்பி வைக்கிறார்கள். இந்த படை செல்கின்றது. படை செல்கிற நேரத்திலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது ஒரு வித்தியாசமான ஒரு போர், அதிசயமான போர். எல்லா போருக்கும் பெருமானார் அவர்கள் ஒரே படை தளபதியை தான் நியமிப்பார்கள். ஆனால் இந்த போரிலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த போரின் தளபதியாக ஸெய்த் இப்னு ஹாரிஸாவை நான் நியமனம் செய்கின்றேன். அவர் ஷஹீதானால் ஜாஃபர் இப்னு அபீ தாலிபை நான் நியமனம் செய்கின்றேன். அவரும் ஷஹீதானால் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாவை நான் நியமனம் செய்கின்றேன். அவரும் ஷஹீதானால் உங்களிலே ஒருவரை நீங்கள் ஆலோசனை செய்து முடிவு செய்து கொள்வதாக பெருமானார் சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீங்கள் யாரை தேர்வு செய்கிறீர்களோ அவரின் மூலமாகவே அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுப்பான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி என்றால் இந்த போரிலே பெருமானார் சொல்லக்கூடிய மறைமுகமான செய்தி என்னவென்று சொன்னால், இந்த போரிலே இந்த 3 பேரும் ஷஹீதாகுவார்கள் பெருமானார் சொன்னார்கள். பொதுவாகவே மறைவான விஷயங்கள் என்று அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த மறைவான விஷயங்களை தன்னுடைய தூதர்களில் யாருக்கு அல்லாஹ் நாடுகின்றானோ அவருக்கு அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுப்பதாக கூறுகின்றார். தன்னுடைய திருமறையிலே சூரத்துல் ஜின் என்ற 22வது சூராவுடைய 26, 27 இந்த 2 வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், ஆலிமுல் கைப், மறைவான விஷயங்களை அறிந்தவன் அல்லாஹ் மட்டும்தான். இது கைபியாகதா, மறைவான விஷயத்தை அல்லாஹ் தஆலா யாருக்கும் அறிவித்து கொடுக்க மாட்டான். இல்லாம நிறுத்தலாமின் ரசூல், தன்னுடைய தூதர்களிலே அல்லாஹ் தஆலா யாரை பொருந்திக் கொண்டானோ அவருக்கு தவிர என்று அல்லாஹ் சொல்லுவான். அந்த அடிப்படையிலே நன்றாக ஒரு விஷயத்தை எழுதிக் கொள்ளுங்கள், மறைவான விஷயத்தை சுயமாக அறிகின்ற ஆற்றல் எந்த நபிமானுக்கும் கிடையாது. ஆனா அல்லாஹ் தஆலா அறிவித்து கொடுத்தால் அவர்கள் சொல்ல முடியும். அந்த அடிப்படையிலே தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரக்கூடிய காலத்திலே வரக்கூடிய நாட்களிலே இந்த 3 பேரும் ஷஹீதாவதை பெருமானார் சொன்னார்கள். மக்கள் ஒருவரை தேர்வு செய்வார் என்பதையும் சொன்னார்கள். அவரின் மூலமாக வெற்றி ஏற்படும் என்பதையும் பெருமானார் சொன்னார்கள். போர் நடந்து கொண்டிருக்கும் நேரத்திலே புகார் ஷரீஃபிலே மூத்தா என போரே நீங்கள் பாருங்கள். போர் நடுக்கு நேரத்தில் பெருமானார் சொல்வார்கள், இப்போது போர் நடக்கின்றது, ஸெய்த் இப்னு ஹாரிஸா போர் செய்கின்றார், அவர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். ஜாஃபர் இப்னு அபீ தாலிபுடைய தலைமையிலே போர் நடக்கின்றது, அவர் ஷஹீதாகி விட்டார். அப்துல்லாஹ் ரவாஹாவின் தலைமையிலே போர் நடக்கின்றது,
அவரும் ஷஹீதாகிவிட்டார். மக்கள் காலித் இப்னு வலீதை தேர்வு செய்திருப்பதாக பெருமானார் சொல்வார். மக்கள் தேர்வு செய்ய பெருமானார் இங்கிருந்து சொல்வார்கள். ஜாஃபர் இப்னு அபீ தாலிபுடைய தலைமையிலே போர் நடக்கின்றது. அவர் ஷஹீதாகிவிட்டார். அப்துல்லா ரவாஹாவின் தலைமையிலே போர் நடக்கின்றது. அவரும் ஷஹீதாகிவிட்டார். மக்கள் காலித் இப்னு வலீதை தேர்வு செய்திருப்பதாக பெருமானார் சொல்வார். மக்கள் தேர்வு செய்ய பெருமானார் இங்கிருந்து சொல்வார்கள். சொல்ல போனால் இந்த போருக்காக பெருமானார் அனுப்புகிற நேரத்தில் இந்த விஷயத்தை கூறுகிறார் இல்லையா? அப்போது அந்த இடத்திலே ஒரு யூதர் இருந்தார். அந்த யூதர் ஸைத் இப்னு ஹாரிஸாவிடத்திலே சொன்னார், இந்த போர்வை நீங்கள் ஷஹீதாகுவீர்கள் ஏன் என்று சொன்னால் முந்தைய நபிமாரோ எதை சொன்னார்களோ அது நடந்திருக்கிறது என்பதாக ஸைத் இப்னு ஹாரிஸா சொன்னார். எனக்கும் அது தெரியுமென்பாக சொன்னார். இந்த போரில் இவரெல்லாம் ஷஹீதானது உறுதியானதற்கு பிறகு அவர் ஈமானை ஏற்றுக்கொண்டதாக அறிஞர் பெருமக்கள் எழுதுகின்றார்கள். ஆனால் இந்த போருக்கு அவர்கள் படை செல்கின்றது. மகான் என்ற இடத்திலே போய் இறங்குகிறார்கள். அவருக்கு செய்தி தெரிகிறது, இருக்கல் மன்னன் 2 லட்சம் மக்களோடு தயாராக இருக்கிறார் என்பதாக. இருக்கல் மன்னன் 2 லட்சம் மக்களோடு போர் படைகளோடு தயாராக இருக்கிறார் என்பதாக சஹாபாக்கள் சிலர்கள் சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இந்த அளவுக்கு இவர் தயாராக இருப்பது தெரியாமல் இருந்திருக்கலாம். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே நாம் ஒரு தகவலை தெரியப்படுத்துவோம். பெருமானார் படையை அனுப்பலாம், அல்லது ஏதாவது ஆலோசனையை சொல்லலாம், அல்லது போர் செய்யுமாறு சொல்லாமல் சில சஹாபாக்கள் சொல்ற நேரத்திலே அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், என்ன நீங்கள் கோழைகளாக ஆகிவிட்டீர்களா? நான் போரை எதிர்பார்த்து நான் போருக்கு வருவது என்பது எதை எதிர்பார்த்து வருகின்றோம்? ஒன்று வெற்றி அடைய வேண்டும், இல்லாவிட்டால் வீர மரணம் அடைய வேண்டும். இந்த 2 எதிர்பார்ப்புத்தான் நாம் எப்போதுமே போருக்கு செல்கிறோம் என்பதாக ஒரு சொல்வார்கள். அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே 9வது சூரா தௌபாவுடைய 52வது வசனத்தில் அல்லாஹ் சொல்வார், உல் நபியே மக்களிடத்திலே சொல்லுங்கள், ஹல் தரப்பசூன பினா இல்லா இகதல் உஸ்ரையை, நாங்கள் போருக்கு வருவது 2 நன்மையிலே ஒன்று எதிர்பார்த்திருவாக மக்களிடத்திலே சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ஒரு ஆயத்தை முதலில் இறக்கி வைத்திருப்பார். ஒன்று தப்பி இல்லாவிட்டால் வீர மரணம். இந்த 2லே ஒன்றை எதிர்பார்த்துத்தான் அவர்கள் போருக்கு வருகிறார். நபி அந்த மக்களிடத்திலே சொல்லுங்கள் முதல்ல சொல்வார். அதைத்தான் அப்துல்லா ரவாஹா கூறுகிறார், என்ன நீங்கள் கோழையாக ஆகிவிட்டீர்களா? நாம் வருவது வெற்றி அல்லது வீர மரணம், இதை எதிர்பார்த்துத்தான் நாம் வருகிறோம் செய்து சொன்னபோது சஹாபாக்கள் களத்தில் இறங்கினார்கள். இறங்கி என்ன செய்தார்கள்? போர் செய்தார்கள். இங்கே நாம் இன்னொரு விஷயத்தை விளங்க வேண்டும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த படையை அனுப்புகிற நேரத்தில் சொல்வார்கள், தோழர்களே, நீங்கள் போருக்கு செல்கிறீர்கள், அந்த இடத்திலே நீங்கள் போய் ஊத்தா என்ற இடத்தை நீங்கள் அடைந்த போது, எந்த இடத்திலே ஹாரிஸ் கொலை செய்யப்பட்டாரோ, ஷஹீதாக்கப்பட்டாரோ, அந்த இடத்துக்கு நீங்கள் சென்ற போது முதலிலே அந்த மக்கள் ஈமான் பக்கமாக, இஸ்லாத்தின் பக்கமாக அழைக்க வேண்டும். எந்த படையை பெருமானார் அழைப்பினார் முதலே சொல்வார்கள், அந்த மக்களுக்கு ஈமான் பக்கமாக தாவா கொடுங்கள். அந்த மக்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டு விட்டால் விட்டு விடுங்கள், போர் செய்யக்கூடாது பெருமானார் சொல்வார்கள். சொல்ல நிறைய நேரமாயிரும், சுருக்கமாக சொல்லிட்டு வாங்க. ஏன்னா ஒவ்வொரு செய்திக்கு பின்னாலே நிறைய வரலாறு இருக்கிறது. நமக்கு எப்போதுமே டைம் மட்டும் பத்தாம போயிருக்க. சரி, சொல்றாங்க, முதல்ல ஈமான் பக்கமாக தாவா செய்யுங்கள். அந்த மக்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டார், அவனை விட்டு விடுங்கள். அந்த ஈமானை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவர்களோடு நீங்கள் போர் செய்யுங்கள். போர் செய்யும் நேரத்தில் உலகத்துக்கு மும்மாலியாக திகழ்ந்தவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், போர் செய்கிற நேரத்திலே குழந்தைகளை, முதியவர்களை, பெண்களை கொலை செய்யக்கூடாது. அதுபோன்று யார் அந்த ஊரிலே போரிலே கலந்து கொள்ளாமல் வெளியிலே இருக்கிறாரோ அவர்களோடு நீங்கள் போர் செய்யக்கூடாது. களத்திலே நேருக்கு நேராக உங்களோடு யார் இருக்கிறாரோ அவர்களோடு தான் நீங்கள் போர் செய்ய வேண்டும். எந்த மக்கள் சத்திரங்கள் சாவடியிலே தங்கியிருக்கிறார்களோ அவர்களை நீங்கள் கொலை செய்யக்கூடாது. எந்த மக்கள் தன்னுடைய ஆலயத்திலே தங்கியிருக்கிறார்களோ
வணக்க ஸ்தலங்களிலே தங்கியிருக்கிறார்களோ அவர்கள் நீங்கள் குறை செய்யக்கூடாது. எந்த மரங்களையும் நீங்கள் வெட்டக்கூடாது, எந்த கட்டிடங்களையும் சேதப்படுத்த கூடாது சொல்லி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தான் எல்லா குறையுமே அனுப்பி வைப்பார்கள். அதுபோல் சஹாபாக்கள் என்ன செய்கிறார்கள், அந்த இடத்தை அடைகிறார்கள். அந்த இடத்தை அடைந்து என்ன செய்கிறார்கள், போர் செய்கிறார்கள். நாம் இங்கே விளங்க வேண்டிய செய்தி என்னவென்றால், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த படை தளபதியான அனுப்பும் நேரத்தில் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். உலகத்தின் தலைவர்களுக்கும் பெருமானாருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. என்ன தெரியுமா? உலகத்தின் தலைவர்கள் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொண்டு தன்னுடைய தொண்டர்களை பலிகடாவாக ஆக்குவார்கள். ஒரு பிரச்சனை வருது, என்ன செய்யறாங்க? கரூர பிரச்சனை வந்துச்சு, எல்லாம் ஓடிட்டாய். நீ யாருக்கு வேணாலும் அவரை பிடிக்கவா போற தேவையில்லை. ஒரு பிரச்சனை வருகிறது, மக்கள் செத்து மறிகிறார்கள், ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது என்று சொன்னால் அவர்களும் அவரை சார்ந்தும் முதல் எஸ்கேப்பா ஓடிடுவான். எவனோ சாவு எப்படியே போ என்பதாக இந்த முட்டாள் மக்களும் அவர்களைத்தான் செய்கிறார்களுடைய தளபதியாக நினைக்கிறார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த படை தளபதியாக யாரை நியமித்தார் தெரியுமா? முதலிலே நியமித்தது ஸைத் இப்னு ஹாரிஸா. இவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகன். வளர்ப்பு மகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அடிமையாக வந்தவர். அவருடைய வரலாறு உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஸைத் இப்னு ஹாரிஸா சிறுவராக நேரத்திலே என்ன செய்கிறார்? அவரும் அவருடைய தாயாரும் ஒரு அந்த ஊரில் நடந்து செல்கிற நேரத்திலே ஒரு திருட்டு கும்பல் வருகிறது. பிள்ளைய போய் தூக்கிட்டு வழியாட்டாய். மக்காவிலே விட்டு விட்டார்கள். அவரை வாங்கியது ஹதீஜா நாயுடைய தந்தை ஹுவைஸா வாங்குவார். வாங்கி ஹதீஜா நாயைக்கு அருமையாக கொடுப்பார். சிவாங்க தன்னுடைய கணவர் பெருமானாருக்கு அவிசிவாங்க அடிமையாக கொடுத்துருவாங்க. பெருமானாரத்தில் அவர் அடிமையாகத்தான் வளருவார். ஒரு நாள் அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர் தந்த ஸைத் இப்னு ஹாரிஸாவே இவர் சிறுவராக இருக்கிறார். அவரை அழைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்க? மக்காவினுடைய அந்த வீதியிலே கடை வீதிக்கு போறாங்க. அப்போது அவருடைய ஊரை சார்ந்தவர்கள் ஒரு வியாபார கூட்டம் வந்துருச்சு. பார்த்த நேரம் சொல்லிட்டாங்க, இவரோடு யாரு செய்தல, இவர் ஹாரிசாவுடைய மகள் என்பதாக சொல்லி கேட்கிறாங்க. இவன் பேரு செய்தா? ஆமா. உன் அத்தனை பேர் ஹாரிசா? ஆமா. உன்னை காணவும் வருஷம் பிறகு உங்க அம்மா அத்தா அழுதுகிட்டு இருக்கா சொல்லி சொல்றான். போய் அன்று சொன்னதற்கு பிறகு அவங்க தேடி வந்துட்டாங்க. தேடி வந்து பெருமானாரை பார்த்து சொன்னாங்க, இவருடைய மகனை அந்த திருட்டு கும்பல் கடத்தி கொண்டு வந்து அடிமையாக விட்டு விட்டது. அவர் போய் முறத்தை இருக்கின்றார். இங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் கேட்டாலும் அங்க கொடுக்கும். எங்களுக்கு இந்த குழந்தையை தாருங்கிறீர்களாக. பெருமானார் சொன்னாங்க, பணவே நீங்கள் தர வேண்டாம், அவர் வருவதாக இருந்தால் அழைத்து செல்கிறீர்களா? அவ்விடத்திலே கேட்ட போது சொன்னார், உங்களை விட நான் சிறந்த வாக்கினால் இதே வாழ்கிறேன். உங்களிடத்திலே சுதந்திரமாக இருப்பதை விட அடிமையாக இருந்தாலும் கூட நான் சுதந்திரமாக சுவிட்சமாக வாழ்கிறதாக சொன்னார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடத்தில் அடிமையாக வந்தவரை கூட எவ்வளவு நேசித்திருப்பார், வளர்த்திருப்பார்கள். அவர் ஹிப்பு ரசூலுல்லாஹ் என்ற பெயர், ரசூலுல்லாஹ்வுடைய நேச என்பதாக பெயர். இன்னைக்கு நம்மிடத்திலே பணி செய்யக்கூடிய மக்கள், நம்முடைய பராமரிப்பு இருக்கிற மனைவி மக்களிடத்திலே நம்ம எப்படி மனுஷனை நடக்கிறோமா இல்லையா? வெளியில பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் மனுஷன் நடக்கிறவர் கூட வீட்டுக்கு போற மிருகமாயிருவார். இதை எது பெரிய வெளியில பாத்தீங்கன்னா ரொம்ப பந்தவா சொல்வார். அவற்றை வேலை செய்யறவங்களுக்கு தான் தெரியும் அவர் எவ்வளவு நரகவாதி, எவ்வளவு இம்சையை கொடுப்பார் அவருக்கு தான் தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் தன்னுடைய வளர்ப்பு மகள் ஹிப்பு ரசூலுல்லாஹ் தன்னுடைய தேசமானவர் என்ன செய்றாங்க? படை தளபதியாக நியமிக்கிறார். முதல்ல பெருமானாருக்கு தெரியும் தன்னுடைய மகனுக்கு ஷஹீதாகுவார் என்பது தெரிந்தும் கூட அனுப்புகிறார் என்று சொன்னால் அதுதான் பெருமானார் அவர் உலகத்தின் முன்மாதிரி. எந்த நல்ல விஷயமாக இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்ற பாடத்தை பெருமானார் சொல்லிக் கொடுத்தார். எந்த நல்ல விஷயமாக இருந்தால் உலகத்துடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். எல்லா போர்க்களத்திலே பெருமானார் பெரும்பாலான அலியை தான் முதன்மைப்படுத்துவார்கள் என்று சொன்னால் தன்னுடைய குடும்பத்தினுடைய முதல் பங்களிப்பாக அவர் இருக்கிறவாக. பத்ர் போர்க்களத்திலே முதலில் இறங்குவார், அலிதான் இறங்குவார். கைபர் போரிலே வந்து அலியைத்தான் பெரும்பாலான நியமனம் செய்வார்கள். இரண்டாவதாக யாரை நியமிக்கிறார்கள்? ஜாஃபர் இப்னு அபீ தாலிப். யார் தெரியுமா? பெருமானார்
தம்பி, பெருமானாருடைய சகோதரர். அபூ தாலிபு அப்துல்லாவும் பிறந்தவர் இல்லையா? அபூ தாலிபிடத்திலே பெருமானார் வளர்ந்தார்கள். தன்னுடைய சகோதரரை நியமிக்கிறார்கள், நீ போருக்கு செல், அந்த போரில் நீ ஷஹீதாகு என்பதாக. ஜாஃபரை எப்படி போர் செய்தா தெரியுமா? வரலாற்று எழுதுகிறார்கள், அவர் போர் செய்கிற நேரத்திலே எதிரியாகி ஒரு கரத்தை துண்டிக்கின்றார். அதத்த கரத்தில் அந்த வெள்ளை கொடியை பிடிக்கிறார்கள். அவள் அதையும் துண்டிக்கின்றார். மார்போடு என்ன செய்வார்கள்? அந்த கொடியை பிடித்துக் கொள்கிறார்கள். ஒரு எதிரி இரண்டாவரை விட்டுகின்றார். அதுக்கு பிறகு அவர் ஷஹீதாகிறார். இந்த நிகழ்வுக்கு பிறகு அப்துல்லா உமர் அவர்கள் கூறுகிறார்கள், ஜாஃபர் இறந்ததற்கு பிறகு, ஷஹீதானதற்கு பிறகு அவரை நான் போய் பார்த்தேன். அவருடைய உடம்பிலே 90 காயங்கள், வெட்டு காயங்கள் இருந்தது. அது அனைத்தினுடைய முன்பகுதியில் நிர்வாக கூறுகிறார். அப்படி என்றால் அந்த ஆக்ரோஷமான நேரத்திலே கூட தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமாக அவர்கள் போகவில்லை. ஒரு காயம் கூட அவர்கள் புறமுதுகிட்டு ஓடி இரசை பின்னால் ஏற்படவில்லை. முன்னால் ஏற்படுகிறது என்று சொன்னால் இந்த மார்க்கத்துக்காக ஒரு சிந்திய ரத்தம் ஆகும். அப்துல்லா ரவாஹா அதுக்கு பிறகு தளத்தில் இறங்குகின்றார். அவரை பற்றி ஒரு செய்தி வருகிறது. அப்துல்லா ரவாஹா முதலில் ஆர்வமூட்டி பேசினார் என்பது ஒன்று. பெருமானார் அவர் பதையை அனுப்புகிறார்கள். வியாழக்கிழமை மாலை புறப்படுகிறது. அடுத்த நாள் ஜும்மாவுடைய தொழுகை. பெருமானார் தொழுது விட்டு பார்க்கிறார். அப்துல்லா ரவாஹா அங்கே இருக்கின்றார். மறைந்து கொண்டு உறைந்து கொண்டு அவர் தொழுது கொண்டிருக்கின்றார். பெருமானார் கேட்டார், அப்துல்லாவை பார்த்து கேட்டார், அப்துல்லா ரவாஹாவை பார்த்து கேட்டார், போர் பிரி செல்லவில்லையா என்பதாக. அவர் சொன்னார், அல்லாஹுடைய தூதரே, நாம் போரிலே ஷஹீதாகிவிடும் என்பது எனக்கு தெரியும். உங்களோடு கடைசியா ஒரு ஜும்மாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு செல்லாமாக நான் இருந்தேன். இடத்திலே அதிவிரைவாக செல்லக்கூடிய குதிரை இருக்கிறது, நான் பறந்து சென்று அவளோடு சேர்ந்து கொள்வதாக. பெருமானார் சொன்னார்கள், இப்போதைய உத்தரவை நீ நிறைவேற்றுவதற்கு தாமதப்படுத்தினாயே, இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா சொத்துக்கள் உனக்கு சொந்தமாக இருந்து நீ தர்மம் செய்தாலும் கூட முன்னால் சென்றவுடைய நன்மை நீ பெற்றுக்கொள்ள முடியாது என்பதாக பெருமானார் சொன்னார். யோசித்து பாருங்கள். அப்படி நான் என்ன கூறுகிறார்கள்? அல்லாஹ் ரசூல் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் ஒரே செயல்படுத்த வேண்டும் என்பதாக. நம்ம இன்னைக்கு என்ன செயல்படுத்துறோம்? அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளுக்கு எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம், எந்த அளவுக்கு நாம் செயல்படுத்துகின்றோம்? இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில் இந்த போர் என்ன செய்யறது நடக்கின்றது. நீங்க மனிதனுக்கு ஒரு சிரமம் வருகிற நேரத்தை முதல்ல என்ன செய்வார்? மார்க்கத்தை தரவிடுகின்றார். அவங்க என்ன செஞ்சாங்க? ஜும்மாவுடைய தொழுகை நிறைவேற்றுவதற்காக அதே பெருமாளை கண்டித்தார் சொன்னார். இன்னைக்கு அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகள் எவ்வளவு பின்னால் ஆக்கப்படுகின்றது, எவ்வளவு உபதேசங்கள் சொல்லப்படுகின்றது, எந்த அளவுக்கு நாம் அந்த ஈமாவுடைய உபதேசங்களை கேட்டோம், அமல் செய்தோம். ஒன்றும் இல்லை. வருஷம் சொல்றோம், தீபாவளி நேரத்துல அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க, அதை பத்தி நமக்கு தேவை. மாற்று மதத்தவர் அவருடைய கலாச்சாரங்களை, அவருடைய பண்பாடுகளை, பழக்க வழக்கங்களை சீராக விமர்சனம் செய்வதற்கு கூட அவருக்கு தேவையில்லை, தகுதியில் அல்ல வேளாண் சொல்றான். அல்லாஹ் அவருடைய வழங்கக்கூடிய தெய்வத்தை நீ குறை சொல்லாதே அல்லாஹ் கூறுகிறார். இன்னைக்கு நம்ம அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தையை எந்த அளவுக்கு கீழ்ப்படுது கேட்கிறோம். வருஷம் சொல்லப்படுகின்றது. பயான் என்பது கேட்டு அமல் செய்வதற்குத்தான். சில பேர் விமர்சனம் பண்றதுக்கு மட்டுமே பயான் இல்லை. என்ன சொல்லப்படுகிறது நீங்கள் கேட்பீர்கள். எவ்வளவு காலமாக நாம் கூறுகின்றோம், தீபாவளி அன்னைக்கு பட்டாசு போடாதீங்க, கேவலமாக இல்லை. இஸ்ரானியனாக இருந்து கொண்டு, இஸ்ரானிய தெருத்தலிலே வாழ்ந்து கொண்டு, இஸ்ரானிய மக்களோடு வாழ்ந்து கொண்டு எல்லாம் வடிக்குது. அன்னைக்கு தீபாவளியை பார்த்தீங்கன்னா அசர் இல்ல, பள்ளியாசம் முன்னால போடுறோம். எல்லாம் காலேஜ் படிக்கிறவன். காலேஜ் படிக்கிறவனுக்கு அறிவுரைனா எப்படிதான் உருப்பட போய் இதுதான் வாலிபர்கள் இஸ்லாத்துக்காக உயிரை தியாகம் செய்தார்கள். போய் பட்டாசு பார்த்து ஒண்ணு என்னடா அப்படிங்கிற இதை பார்த்துட்டு என்ன செய்யறா? மறுபடியும் விட்டா விடுறான். இன்னைக்கு பெண்கள் எல்லாம் புட்டா போட்டு, வயசு பெண்கள், பருவ அடைந்த பெண்கள், குடும்பத்தோட எல்லாம் சேர்ந்து பட்டாசு போடும். கொஞ்சம் கூட அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ் உதவி நமக்கு எப்படி கிடைக்கும்? இந்த மார்க்கம் என்பது இலகுவாக வந்தது அல்ல. ஒவ்வொரு சஹாபாவுடைய தியாகம், ஒவ்வொரு சஹாபாக்களுடைய குடும்பத்தை புறந்தார்கள், தன்னுடைய சொத்துக்களை இழந்தார் இந்த மார்க்கத்துக்காக. பரம்பரையாக நாம் இஸ்லாத்துக்கு வந்த காரணத்தினால் இஸ்லாத்துடைய அருமை நமக்கு தெரியல, அல்லாஹ் ரசூலுடைய உபதேசம் நமக்கு தெரியல.
காலிது வலிதுடைய தலைமையில் போர் நடக்கின்றது. அந்த போரிலே வெற்றி ஏற்பட்டது. அவர் ஒரு காலத்தில் இஸ்லாத்துக்கு எதிரியாக இருந்தவர். உஹது போர்க்களத்திலே, பத்ர் போர்க்களத்திலே, எல்லா போர்க்களத்துக்குமே எதிரியாக வந்தவர். நான் முதலே சொன்னேன் இல்லையா, அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? இந்த மார்க்கத்தை அழிக்க நினைக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் இரண்டு காரியத்தை தான் செய்வான். ஒன்று, அல்லாஹு தஆலா அவருடைய வேரோடு அல்லாஹு தஆலா அழித்து விடுவார். இழிவான தர்மத்தை அல்லாஹ் கொடுத்து விடுவார். ஒன்று, அபூஜஹல் அல்லாஹு தஆலா எப்படி அழித்தான்? முஆத், முஅவித் என்ற இரண்டு சிறுவர். நம்முடைய அல்லாஹு தஆலா எப்படி அழித்தான்? ஒரு நொண்டி கொசுவுடைய மூக்கிலே போல செத்து போனான், அழிந்து போனான். அல்லாஹ்வுடைய நீதியல் இல்லாவிட்டால் யார் அழிக்க நினைக்கிறாரோ அவரை கொண்டு அல்லாஹு தஆலா மார்க்கத்தை பாதுகாப்பார். காலிது வலித் அவர்கள் உஹது போருடைய தோல்விக்கு அவர் காரணம். இந்த போருடைய வெற்றிக்கும் அவரால் காரணம். ஓக்கா போரிலே 3000 நபர்களை கொண்டு 2 லட்சம் நபர்கள் எப்படி வெற்றியோட தெரியுமா? ஒரே ஒரு சின்ன மாற்றம், போர் தெரிந்தவருக்கு தெரிந்தது. இவர் தலைமையாக என்று போருக்கு போக நேரத்திலே போர் செய்ய நேரத்தை ஒண்ணு செஞ்சார். ஒண்ணும் இல்லை. முன்னால் நிற்கிறவங்க பின்னாலவா, பின்னால் நிற்கிறவங்க முன்னால் போயிரு, வலதுகிற உள்ளவங்க இடது பக்கமா, இடது பேர் உள்ளவங்க வலதுக்கு போயிரு. அடுத்த படையுடைய சக்தியை மாற்றி விட்டு காட்டில் இறங்கிட்டார். எதிரிகள் பார்த்தார்கள், இவங்க எல்லாம் முதல்ல இல்லையே, இப்ப புதுசா இருக்கிறாங்க. ஏன்னா முன்னால வேற யாராவது பார்த்திருப்பான். பார்த்தவங்க இறங்கி கொண்டார்கள். புதுசா ஆழ்வத்து இறங்கி இருக்காங்க தெரியுது. நாம் ஜெயிக்க விடாமல் ஒரே எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. படையை மாற்றி வைத்த போது எல்லாம் ஓடி போய்விட்டார்கள். ஆனால் இங்கே காலிது வலிதுடைய நேர்மையை பாருங்கள். எப்போது அவர் புறம் எதிர்த்து ஓடினார்களோ போரை நிறுத்தி விட்டார் காலிது வலித். விரட்டி சென்று யாரையும் அவர் கொலை செய்யவில்லை. போர் எப்போது முடிந்து விட்டதோ பொதுமக்களை கொலை செய்யக்கூடாது. அவர் வீரன் என்ற களத்தை விட்டவர் வெளியே சென்று விட்டார். பெருமாள் சொல்றாங்க, போர் காட்டி விட்டவர் ஓடிவிட்டவர்களை கொலை செய்யாது. இன்னைக்கு காசாவுல பார்த்தோம், பலஸ்தீன்ல பார்த்தோம், அப்பாவி மக்கள் புத்து புத்தாக கொலை செய்யப்படுகிறார்கள். வக்கர புத்திகள். ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்ற வக்கர புத்தி தான் என்ன? போரை உடனே நிறுத்திவிட்டார். அந்த போரினை கூட நினைத்தா எல்லாத்தையும் கொலை செய்யணும். தன்னுடைய படையை எத்தனை பேர் வேணால் போகட்டும் என்பதாக தன்னுடைய படையை கூட பழி கொடுக்கவில்லை. அந்த போரில் ஷஹீதானவர் 12 சஹாபாக்கள் மட்டும்தான். எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், இவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியிலே உருவான இந்த மார்க்கத்திலே நான் எந்த அளவுக்கு பிடிப்பாக இருக்கின்றோம். ஈமான் என்பது இருக்கிறது, அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அந்த இபாதத்துகளை கடமைகளை செய்வது. ஹுசைன் அவர் மதனி ரஹ்மத்துல்லாஹி பெரிய ஒரு அழகிய சொல்வாங்க, இஸ்லாம் என்பது கட்டிடம் அல்ல, இடிப்பதற்கு. இஸ்லாம் என்பது வணக்கத்தால் உருவானது. எப்போது நீ வணக்கத்தை தகர்க்கின்றாயோ, அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தையை புறக்கணிக்கிறாயோ, இஸ்லாத்தை அழிக்கிறாய். தொழுகை என்பது இஸ்லாத்தினுடைய பூட். தொழுகை நிறைவேற்றினால் நீ மார்க்கத்தை ஹயாத்தாக்கிறாய், மார்க்கத்தை பாதுகாக்கிறாய். அவன் தரக்காவது ஹரபத்தி, எப்போது தொழிலை விட்டு விடுகின்றாயோ மார்க்கத்தை நீடிக்கிறார். அதான் என்னொரு பேருக்கு நம்ம முஸ்லீமா இருந்துட்டு வாரத்தோட சும்மா போட்டுக்கிட்டு என்ன செய்யறது இருக்க மட்டுமல்ல. முதலில் நீங்கள் இஸ்லாத்தினுடைய கட்டளைகளை கடமைகளை அல்லாஹ்வுடைய வார்த்தை நீங்கள் செய்யுங்கள். உடைய பெண்களை வீட்டில் இருக்கக்கூடிய கடமைக்கு சொல்லுங்க. சொல்றாங்க, இல்ல இவங்களுக்கு ஓசியா பட்டாசு கொடுத்தாங்க, அதனால வந்து நாங்க போய் விட்டுறோம். ஏன்னா ஓசியா விஷம் கொடுத்தா சித்தியா கொடுத்து சிங்கிள் தெரிஞ்சுறியா? இப்படி சொல்றாங்க, நாங்க சும்மா கரையில் வேலை செய்வோம், உங்க ஃப்ரெண்டு கொடுத்தாங்க, ஃப்ரெண்டு கொடுத்தா தூக்கி ஆத்திரம் போடு. இதை வேணாலும் சொல்லு. உனக்கு சுவை இருக்கிற தகுதி இல்லையா, திறமை இல்லையா, திராவி இல்லையா? மார்க்கத்துல பட்டாசு வெடிக்க கூடாதுன்னு சொல்லு. உனக்கு சொல்றதுக்கு உனக்கு விருப்பம் எல்லாத்தையும் ஆத்திரம் போட்டு, அதற்காக இஸ்லாத்தினுடைய கடமைகளை கட்டைகளை புறக்கணித்து காசிர்களாக வாழாது விடுவதை தான் நேரத்தில் உங்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். இதை கேட்டவரை கலவித்தாக மக்கள் அஸ்ஸலாமு அலைக்கும்.